Hi guys, welcome to JMS Kitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு அடை தோசை. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன். வெந்தயம் போட்டு நைட்டு எடுத்து வச்சுருவேன். காலையில் ஒரு 5 மணி போல் தண்ணி ஊற்றிருக்கேன். அப்புறம் துவரம்பருப்பு ஒரு அரை டம்ளர், கடலைப்பருப்பு ஒரு 1.5 டம்ளர் போட்டு அதுவும் தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்கேன் எல்லாமே. அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 2 டம்ளர், 2.5 டம்ளர் இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்திங்கன்னா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்குவோம். அரிசியும் உளுந்தும் மட்டும் நம்ம ஆஸ் யூஷுவலாக தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிட்டு, துவரம்பருப்பை மட்டும் பருப்பு ஐட்டத்தை மட்டும் என்ன பண்ணணும்னு தெரியுங்களா, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்குவோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த பருப்பு ஐட்டம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இந்த அளவுக்கு குறைப்பாக இருக்கும். பார்த்தா தெரியுதுங்களா? ஒரு உருண்டை குழம்புக்கு என்ன மாதிரி ரெடி பண்ணுவோமோ அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இதையும் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ஆல்ரெடி நான் ஒரு டைம் போட்டு எடுத்துட்டேன். அதுவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குன்னு. அது பருப்பு மட்டும் இந்த குறைப்பில் இருக்கணும். அப்போ தான் அடை தோசை செம்மையாக இருக்கும். நான் அரிசியும் உளுந்தும் போட்டு எடுத்து வச்சிட்டோம் ஆல்ரெடி. அது மேலேயே நம்ம இப்போ அரைச்சி பருப்பு ஐட்டம் ரெண்டையும் போட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம எல்லா மாவு ஐட்டமும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள் பார்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 3 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கழுவிட்டு. கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சோம்பு எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், பெருங்காயத்தூள், சால்ட்டு, மஞ்சள் பொடி. இப்போ இதெல்லாம் இதில் போடலாம் அப்படின்னு பாருங்கள். கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு கட் பண்ணி வச்சு கொத்தமல்லி இலையும் தூவிக்கலாம். நீங்கள் இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்திங்கன்னா தான் அந்த அடை தோசைக்குரிய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஜீரகம் ஒரு 1.25 ஸ்பூன் போடுங்க. சோம்பு நமக்கு சும்மா டேஸ்ட்டுக்காக, அதாவது இந்த மாதிரி ஐட்டம் சேர்க்கும்போது நம்ம பருப்பு உருண்டை குழம்புக்குள்ள சோம்பு சேர்க்கணும் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கலாம். சால்ட்டு இந்த மாவுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சால்ட்டு, அது உங்களோட விருப்பம். உங்களுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இது நான் மாவுக்கு இந்த வெங்காயம் எல்லாத்துக்குமே சேர்த்து நான் போடுறேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாருங்க கைஸ், நம்ம ரெடி பண்ண அடை தோசை மாவு அடை எப்படி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்கு நான் தேங்காய் சட்னி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கும் இதுக்கும் செம காம்பினேஷன், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ. இப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். தேங்காய் சட்னி தொட்டுக்கலாம், இட்லி பொடி தொட்டுக்கலாம். இந்த காம்பினேஷன் சும்மாவே சாப்பிட்லாங்க. எதுவுமே தேவையில்லை, வெறும் தோசை மட்டுமே சாப்பிட்லாம். தேங்க்யூ. அடை தோசையும் தேங்காய் சட்னியும் எவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஆக்குறதுக்கு மட்டும் சூப்பர் இல்லைங்க, டேஸ்ட்டும் பக்காவாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் தட்டுங்க, ஷேர் பண்ணுங்கள். Thank you guys.